தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. என் தேவைகளை அறிந்தவர், என் வழிகளையும் அறிந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை வசனங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதி. அறுவடை பணிக்காக அவர்களை அனுப்புகிறதான பொழுது நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கூறி அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தினார். அவர்கள் மிகவும் கல்வி அறிவிலே தேறினவர்களும் அல்ல, ஐஸ்வர்யவான்களும் அல்ல, சாதாரண மீனவர்கள். அவர்களுடைய பார்வையிலும் அற்பமாக அவர்கள் காணப்பட்டார்கள். நாட்களில் காணப்படுகிற கர்த்தருடைய சீசர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். உலகம் பெரும் பணக்காரர்களையும் அதிகமாக கல்வி கற்றவர்களையும் அதிகாரம் படைத்தவர்களையும் அதிகம் சாதித்தவர்களையும் விசேஷித்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் உண்மையாய் பின்பற்றுகிறவர்களையும் அவர்களோடு கூட நெருங்கி ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களையும் அவருடைய பிரசனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளையும் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளையும் விற்கிறார்கள். அவைகள் மிகவும் விலை குறைந்தவை, அற்பமாக அவைகளை குறித்து கூட கரிசனை உள்ளவர் நம்முடைய தேவன். அவைகள் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. அவைகளை தன்னுடைய சித்தத்தின் மையத்தில் அவர் வைத்திருக்கிறவர். அதுபோல நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். சுமார் 1,00,000 தலைமயிர்கள் காணப்படுவதுண்டு. அவைகள் கூட ஆண்டவர் அறியாதபடிக்கு தரையில் விழுவதில்லை. நாம் கூட அவைகளை குறித்து கவலைப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் அவைகள் மேலும் கரிசனை வைத்து மதிப்பு மிக்கதாகவும் விசேஷித்தவையாகவும் கருதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட முக்கியமற்றவர்களை கூட விசேஷித்தவர்களாக கருதுகிறார் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய சுவாசத்தை சுமந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மில் எவ்வளவு கரிசனை உடையவராக காணப்படுவார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உங்களுக்குள்ள இயேசுவின் ஜெயக்கம்பீரம் காணப்படுகிறது. உங்கள் வாசஸ்தலங்களை அளவுள்ளவர்களாக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் காணப்படுகிறது. ஏற்ற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியான காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவன். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடிப்போம் என்று வீணான கவலைப்படாதிருங்கள். அவைகள் உங்களுக்கு வேண்டியவை என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுவதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆகாயத்து பறவைகளையும் அடைக்கலான் குருவிகளையும் பிழைப்பூட்டுகிறவர். காட்டு புஷ்பங்களை கூட உடுத்து வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை பிழைக்க வைப்பது அதிக நிச்சயமாகையால் சோர்வுகளை உதறி தள்ளிவிட்டு உற்சாக மனதோடு கூட கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவருக்கு பெருமாய் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நீதாப்பா எங்களை பார்க்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது போல நாங்களும் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம்.
அதை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக எப்பொழுதும் அப்பா உம்மை போல வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த குணங்கள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். உண்மையிலிருந்து ஆண்டவரே, அந்த தெய்வீக சுபாவங்கள் எங்கள் வாழ்க்கையில உண்டாவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நமக்கு நிச்சயிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எப்படி